தி பார்க். நாங்கள் வந்து பார்க் ஹோட்டலுக்கு இது ஒரு 4th டைம் வரேன்னு நினைக்கிறேன். செஃப் மாஸ்டர் மணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட பேர் வந்து பங்களா டுமா ஃப்ரை நூடுல்ஸு. காலையில தான் இவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். இப்பதான் நான் சூலூர்பேட்டை போறேன்னு ஏதோ போனாரு. பாவி மனுஷன் வரேன்னு சொல்லி சூலூர்பேட்டை எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இவரோட மேரேஜுக்கு போல நான் அப்ப சிங்கப்பூர்ல இருந்தேன். ஸோ அதனால என்னோட மேரேஜ் கிஃப்டா அவருக்கு வந்து டெசர்ட் ஊட்டி விட்டேன். பைனாப்பிள் டெசர்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டேனிஷ் காசிப்பேட்டு மீனவன். கைஸ், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிளான் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிளான் வந்து ஈவினிங் தான் ஒரு பிளான். பட் இப்போ வந்து ஒரு இன்வைட். ஸோ அந்த இன்வைட் எங்க அப்படின்னா, தி பார்க் ஹோட்டல்ல மாஸ்டர் செஃப்ல வந்த மணிகண்டன் ப்ரோ நம்மள இன்வைட் பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரோட ஃபுட்ஸ் எல்லாமே அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம போய் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். அப்படியே பார்க் ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அப்படியே மவுண்ட் ரோட்ல இருந்து ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கோம். தி பார்க். கைஸ், ஆக்சுவலா நாங்கள் வந்து பார்க் ஹோட்டலுக்கு இது ஒரு 4th டைம் வரேன்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் இங்கே ஒரு வீடியோ மேக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து என்னோட எடிட்டருக்கு சென்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கன்ஃபியூஷனில் டெலிட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. பட் அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டான வீடியோவாக இருக்கும். ஸோ அங்கே இருக்க அட்மாஸ்பியர், அங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக நம்ம காமிச்சிருப்போம். பட் இப்போ நம்ம ரூம்குள்ளே போக முடியாது. பட் இன்னைக்கு நம்ம அங்கே இருக்க ஹோட்டலில் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டோம் பார்க் ஹோட்டல். ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸே அமோகமாக இருக்கு. ஸோ ஓகே, நம்ம இப்போ பார்க் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கார் பார்க்கிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு ஃபுட்டை நாக் அவுட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக செஃப் மாஸ்டர் மணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக ஒரு கலக்கினாரு, நல்லா ஃபேமஸ் ஆனார். ஸோ இப்போ அவரோட ஃபுட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மணி ப்ரோ எங்களை இன்வைட் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நம்ம கூட யார் நம்ம கைஃப் ப்ரோ இருக்காரு. கைஃப் ஒரு ஐ சொல்கிறேங்க எல்லாரும். எஸ் அண்ணன் வணக்கம்லாம் சொன்னாருங்க. வீடியோ பார்த்தோன்னே அப்படியே ஆஃப் ஆகிட்டார்ல. பார்க் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள். நம்ம பேசுறது நம்மளுக்கே எக்கோ அடிக்குது. திறந்தோடனே சும்மா குன்னு கேட்கும். நம்ம பார்க் ஹோட்டல் உள்ளே வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோவோட அவங்களோட என்ட்ரன்ஸ் ஃபோட்டோலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கிட்ட வாங்க காட்டுறேன். ஸோ மாஸ்டர் மணி செஃப் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போலாம் வந்து செலிபிரிட்டி மாஸ்டர் மணி, சரிங்களா? ஸோ குல்மெரி கேன்வாஸ் ஆஃப் த சவுத். ஸோ இங்கே இருக்க சவுத் இந்தியன் டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ அண்ணன் தான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மணி ப்ரோட்ட நம்ம பேசலாம். அதுவும் இல்லாமல் அதுக்கு பிஃபோராக அவங்க ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு அந்த ஃபீலோட நம்ம கிட்ட பேசலாம். ஸோ அவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இந்த குல்மெரி கேன்வாஸ் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு டிஷ் 2 டிஷ் கிடையாது, வேறு லெவலில் நிறைய டிஷ் வந்து மேக் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட் பண்ண முடியலனாலுமே ஸோ அவரோட சிக்னேச்சர் என்னென்ன ஃபுட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொன்ன மாதிரி ப்ரோவை கண்டிப்பாக நம்ம பேச வைக்கலாம். ஸோ பின்னாடி அவர் பிஸியாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரதுலாம் என்னோட பர்சனல் ஃபேவரட் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கார்ன் சாலட்டாக இருக்கட்டும், ஸோ வெஜ்ஜஸில் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிற சில ஃபுட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பச்சை பயிறு, மூக்கடலை, கேரட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நார்மலாக எனக்கு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் இதில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்லியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்சது வேறு லெவலில் இங்கே இருக்குது டெசர்ட்ஸு. ஸோ அதாவது ஒரு ஃபுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த ஃபுட் நம்ம வந்து அந்த டெசர்ட்டை நாக் அவுட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாகவே ஆகும். கைஸ், இதோட பேர் வந்து பங்களா டுமா ஃப்ரை, சரிங்களா? என்ன ஃப்ரை? பங்களா டுமா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ நம்ம சாப்பிடும் போது சொல்லலாம் இது என்ன ஃபுட் அப்படின்ட்டு. பேர் பயங்கரமாக இருக்குது, பங்களா டுமா ஃப்ரை. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்காட் ஆட்டுக்கறி பிரியாணி இங்கே இருக்குது. இங்கே பார்க்கலாம். நல்லா சுட மட்டன் பிரியாணி இங்கே பாருங்கள் மக்களே, பயங்கரமாக இருக்குது. பிரியாணிலாம் நம்ம கொஞ்சமாக போடவே கூடாது, நல்லா டைட்டாக எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட்ணும். ஸோ அது கூடவே ஆனியன் ரைத்தா இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ பாப்பா சுட்டுச்சுறாங்க இப்போ பாருங்கள். எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு கேர்டு வித் வந்து ஆனியன். பட் ஆனியன் தான் கம்மியாக இருக்குது. கிரேவியோடு இங்கே இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் எறா இது, சரிங்களா? அந்த தொக்கோட எடுத்து நடுவில் கொஞ்சம் போட்டுக்கலாம். காடை மிளகு மசாலா
இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஸோ காடை மிளகு மசாலா காடை எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மணி என்ன செஞ்ச ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தோமே அட்ராக்ஷனாக இருக்க சில ஃபுட்ஸ்லாம் இங்கே இருந்தது. ஸோ அதனால நான் வந்து அந்த ஃபுட்டை மட்டும் நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். பட் இதையும் தாண்டி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே மேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களோட நாட்டுக்கோழி சூப் இங்கே இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ நாட்டுக்கோழி சூப் டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ அற மாதிரி இருக்கு, நல்லா காட்டா இருக்கு. அதாவது சூப் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. இந்த மீசை வேற வளர்க்கறதுனால ஃபுல்லா மீசையிலே போய் ஒட்டுது எல்லாமே. எனக்கு வாயில வந்து அப்படியே மவுத் வாட்டரிங் ஆகினே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி வித் ரைத்தா டேஸ்ட். ஸோ மட்டன் பீஸு, மட்டன் பஞ்சுங்க பீஸ் வருது. மட்டன் பஞ்சு நல்ல ஒரு ஃபிளேவரு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. சாப்பிட்டோடனே வாயில போட்டோடனே கரையலாம் போல. ஆனா ஆனியன் ரைத்தால வந்து வெங்காயம் கம்மியா இருக்கு. இவனை வந்து நான் வெஜிடேரியன் சொல்லி தூக்கின்னு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியுது வெஜ்ஜி. அதாவது பங்களா குங்களா பேர் சொல்லணும். என்ன பேர் அது? பங்களா டுங்கலாமா. பங்களா டுங்கலாமா பயங்கரமா இருக்கான். ஓ பொட்டேட்டோ டீப் ஃப்ரை ப்ளஸ் வந்து மேல வந்து சரியான டாப்பிங்ஸ். மேபி நீங்க பார்க் ஹோட்டல்ல மணி செஃப் மாஸ்டர் செஃப் மணி அவரோட டிஷ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமா இருக்கு. வாவ். ஸோ மட்டனு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க பீஸ் சும்மா குழம்பு மாசா இருக்கு. நூடுல்ஸ் வித் அவங்களோட சாசேஜ் ஸ்பைசி சாஸ் நினைச்சேன். பட் வந்து ஸ்பைசி சாஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. தரமான ஒரு ஃபிளேவர், சைனீஸோட ஃபிளேவர் தனியாக தெரியுது. பார்க் ஹோட்டலில் ஒரு சூப்பரான லஞ்ச் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட்ஸ் இருக்கு, ஃபிஷ் ஃப்ரை, கட்லெட்டு, கோலா உருண்டை. ஸோ எல்லாமே நான் அவுட் பண்ண போறேன் நான். கைஸ் நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி நான் முடிக்கல. ஸோ அதுக்குள்ளவே நான் உங்களுக்கு யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மாஸ்டர் செஃப் மிஸ்டர் மணி ப்ரோ இங்க இருக்காரு. சோ நம்ம அண்ணன். சோ இவர் அண்ணன் எனக்கு அண்ணன் எவ்வளவு பெரியவருங்க அவரு. சோ நான் ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. தேங்க்யூ சோ மச். நான் இன்வைட் பண்ண உடனே அவ்வளவு பிஸி ஒரு பிசினஸ். ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்வைட் பண்ணதுல. சோ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நிறைய பேர் இன்வைட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் இந்த ஷார்ட் டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு சில பேர் ஞாபகம் டக்குனு உங்களுக்கு போன் பண்ணி வர. கண்டிப்பா நீங்க கூப்பிட்டோடனே நான் வந்தேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. சரிண்ணா. ஸோ ஒரு சின்ன ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகே. உங்களோட மாஸ்டர் செஃப் அனுபவம் எப்படி இருந்தது? மாஸ்டர் செஃப் அப்படின்றது என்னோட கனவு, லட்சியம், பேஷன், வெறி. அது ஒரு உலகம் என்னோட. மாஸ்டர் ஷெஃப்ன்றது ரொம்ப வருஷம் கனவு, போராட்டம். அது ஒரு போராட்டம் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க மென்மேலும் வளர எங்களோட காசிமேட்டிவ் வீடியோ சேனல் சார்பா நாங்க எல்லாருமே வந்து உங்களை பிளஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நீங்களும் வந்து அவரோட டிஷ் எல்லாம் எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல இப்போக்கி நான் சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் லைக் எப்படி சொல்றது, பார்க் ஹோட்டல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கேன். ஓகே. சாப்பிட்டேன். பிரியாணிலாம் சும்மா தாறுமாறா இருக்கு. அதுலயும் அந்த மட்டன் இவன் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். எனக்கு மட்டன் நெஞ்சு கறி ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலா இப்ப நான் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் கொண்டு வந்து இப்ப எங்க சாப்பிட்டு இருக்கேன். அதுலயும் இந்த பங்களா ஏதோ ஒரு பேரு பங்களா இல்ல பங்காள ஆளு. அத உருளைக்கிழங்கு வந்து தெலுங்குல வந்து பங்காள தும்பா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெலுங்கு நேம். சோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு, அதாவது ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒரு சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்னா இருந்தது. ஸோ அப்போ இருந்த குசினை வந்து நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட பாட்டி காலத்து குசின்லாம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என் ஃபுட்டை நான் என்னவா ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பல்லவாஸ் காலம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ராஜ சோழ சேர சோழ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சைடு, அதாவது நம்ம ஃபுட்டை நம்ம தான் ரெப்ரசன்டேட் பண்ணோம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே வந்து செட்டிநாடு ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே செட்டிநாடு ஃபுட் மட்டும் இல்லைல்ல. ஸோ சென்னையிலையும் சரி அவ்வளோ சூப்பரான உணவு வகை இருக்குன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஃபுட்டில் நான் சாப்பிட்டு மறந்துட்டேன். அதாவது இது செகண்ட் ரவுண்டு. என்னடா இது செகண்ட் ரவுண்டு. இது நான் என் தம்பி வந்து செகண்ட் ரவுண்ட் நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் டெசர்ட்லாம் வந்து ஆட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். செம்ம ஸ்பெஷல் எனக்கு. இதோட நேம் என்னண்ணா? இது பேர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்பெரி
மெல்பெரி ஸ்டார்ட். ஓகே, அது வந்து நான் என்ன நினைச்சேன், அகல் விளக்குன்னு நினைச்சேன். அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காரு அண்ணன் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அப்படியே எடுத்து சாப்பிட்டேன், மெல்ட் ஆயிட்டேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ப்ளூபெர்ரி கொடுத்துருக்கோம். 3 நாளா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் தான் ரொம்ப லாஸ்டா வந்து போடல, அதனால தூக்கம் கூட கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. அதனால எனக்கு நீங்க வந்தது சந்தோஷத்தை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா காலையில தான் இவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். இப்பதான் நான் சூலூர்பேட்டை போறேன்னு ஏதோ போடாரு, பாவி மனுஷன் வரேன்னு சொல்லி சூலூர்பேட்டை எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு பழைய வீடியோ எடிட்டிங் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணோன்னா கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். Thank you so much. எனக்கு என்ன இன்வைட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அட் த சேம் டைம் உங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரே டைம்ல எல்லாமே டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆமா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோம் போன வருஷம் கூட. காசி பண்ணோம். ஆனா நம்மள வந்து ஏதோ மீன் வச்சு சமைக்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். சோ ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபீஸ்ட்ல மீட் பண்ணணும் நான் நினைச்சே பார்க்கல. பட் அண்ணா வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பினா நீங்க சிங்கப்பூர்ல இப்போ ஒரு சூப்பரான செஃப் பிளஸ் வந்து பிசினஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் மேலும் வேற லெவல்ல போனோம். இன்னும் சென்னையில நிறைய விஷயம் பண்ணணும், எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஆக்சுவலா கண்டிப்பா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட சொல்றேன், செம்ம ஹெல்பிங் மைண்ட் பர்சன் அவரு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆக்சுவலா இவரை மீட் பண்ணி 1 year ஆகுது. பட் அன்னைக்கு நாங்க காசிமேட்ல பேசி பழகின விஷயம், அவர் இன்னைக்கு எனக்கு கால் பண்ண அடுத்த ஸ்பாட் நான் கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ அதுதான் நம்ம ஒரு வாட்டி பழகினாலுமே அந்த ஒரு ஹெல்பிங்கா நம்ம இப்போ இவர் ஒரு விளாகரு. ஸோ இன்னொரு விளாகர் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்காருன்னு நான் வந்து கொலாப் பண்ணி விடுவேன். நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே, நம்மளே மட்டும் படிக்கிறோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இப்போ வந்து சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரி வந்து அப்படி இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ஃப்ரீயா வெளிப்படையா சொல்லிட்டீங்களா? அது வெளிப்படையா சொல்றது தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் நடக்குது. ஃப்ரெண்ட்லி ஃப்ரீயா வந்து இருக்கணும். எல்லாரோட டேலண்ட்டும் எல்லாருக்கும் வெளியில வரணும். ஸோ அதுதான் என்ன கண்டிப்பா சொல்லிக்கிற விஷயம். இன்கேஸ் இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஏதாவது பேக் கமெண்ட் கொடுத்தா கூட பட் இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் பேக் கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பாசிபிளே கிடையாதுண்ணா. நான் சொன்ன விஷயம் என்னன்னா ஹெல்பிங் மைண்ட்னு சொன்னீங்க பாத்தீங்களா. நான் இப்ப 2-3 பேர் கூட நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நான் வந்தோடனே வந்து இங்க இருக்க சம் பிக் ஷாட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ அவங்களோட கான்டாக்ட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. இருக்காங்க என் பிசினஸ் வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்கோசம் அவர் பண்ண சப்போர்ட். அது இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ யூஸ் பண்றோம்னு சொல்றது அது நீங்க அர்த்தம் வேற ஏதாவது புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால அந்த இடத்த நம்ம வந்து அட்மாஸ்பியரை பயன்படுத்திக்கணும், நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். அப்படின்னா பிசினஸும் சரி, நம்மளும் சரி, நம்ம ஃபேமிலியும் சரி, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் சரி, எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கும். சூப்பர், தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பா நம்ம அண்ணனோட சேனல் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சேனல்ல கொஞ்சம் ஆக்டிவா இல்ல, வெரி சூன்ல வந்து சீக்கிரம் வந்து டஃப் கொடுப்போம். வந்து ஏன்னா பிசினஸ் மேன் ஆயிட்டர்ல, அதனால கொஞ்சம் இது செட்டில் பண்ணிட்டு இன்னொரு 1 or 2 monthsல வந்துட்டு ஃபுல்லா வந்து டஃப் கொடுப்போம். ஓகேவா? அப்ப ஃபைட் பண்றோம். கண்டிப்பா நான் ஏன் வர போறோம் உங்க ஃபைட்டுக்கு, நீங்க செஞ்சு கொடுங்க, நான் வந்து சாப்பிடுறேன். அவ்வளவுதான். உங்க டிவிஷன் வேற, என்னோட டிவிஷன் வேற. கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இவ்வளோ பொறுமையாக வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ பேசுறத இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா மோட்டிவேஷனாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கு. பேசினே இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வச்சிருவேன், நாக் அவுட் பண்ணிட்டு தான் நான் போனோம். ஸோ முடிச்சிடலாம் வீடியோவை. ஏன்னா இவரோட மேரேஜுக்கு போகல நான், அப்ப சிங்கப்பூர்ல இல்ல. ஸோ அதனால என்னோட மேரேஜ் கிஃப்டா அவருக்கு வந்து டெசர்ட் ஊட்டி விட்டேன், பைனாப்பிள் டெசர்ட். எஸ். So thank you so much for watching this video. See you on another great video. Bye guys.